வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் விண்ணப்பிக்கக்கூடிய முறை, விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள், இலவச பயிற்சி வகுப்பில் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும், அதற்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ன, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த சிறப்பு டெட் எக்ஸாம் தேர்வு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இவற்றில் விண்ணப்பம் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாகவும், அதேபோல் எத்தனை சதவீதம் இதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது, என்ன காரணத்திற்காக இந்த தகவல்களை கொடுக்கப்பட்டுள்ளன, அதேபோல் சிறப்பு டெட் டிஎன்டிஇடி தேர்வு ஆசிரியர்கள் விண்ணப்பிப்பது சார்ந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்ன என்பது பற்றிய விவரங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் சிறப்பு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வழங்க வேண்டிய பணிச்சான்றுகளை பொதுத் தேர்வை காரணம் காட்டி அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. தமிழகத்தில் பணியில் உள்ள 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி பேப்பர் 1 ஜூன் 4ஆம் தேதியும் பேப்பர் 2 ஜூன் 5ஆம் தேதியும் இந்த சிறப்பு டெட் தேர்வு நடக்கிறது. இதற்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டு இதற்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி. இதற்கு விண்ணப்பிக்க பணி சான்று பெற வேண்டும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு என்பதால் அவர்களுடைய பணி சான்று பெற வேண்டியதும் கட்டாயம். இந்த பணிச்சான்றை அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு, சிஇஓக்கள், உதவி பெறும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு, டிஇஓக்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு, வட்டார கல்வி அலுவலர்களுக்கும், பிஇஓ, மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்களுக்கு, தனியார் பள்ளி டிஇஓ வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது: 1.5 லட்சம் ஆசிரியர் விண்ணப்பிக்க வேண்டும். இதுவரை 20% பேரே விண்ணப்பித்துள்ளனர். பொதுத் தேர்வு பணியில் சிஇஓ, டிஇஓ கவனம் செலுத்துவதாக இந்த சான்று கிடைப்பதில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாளான ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் இந்த சான்று கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இப்பிரச்சனையில் கல்வி அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறுகின்றனர். தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் ஜெயக்கண்ணன் கூறுகையில், மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்களுக்கு எம்இஸ் எண் உள்ளதால் சிறப்பு டெட் தேர்வில் பங்கேற்கலாம். சில மாவட்டங்களில் டிஇஓ பணிச்சான்று வழங்குகின்றனர். சில மாவட்டங்களில் மறுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறி வருவதாக, அதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலமாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு என்பதால் அவர்கள் பணிச்சான்றை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான சிஇஓ, டிஓ இடம் கையெழுத்து வாங்க வேண்டும். அந்த சான்றை பணிச்சான்றை கையெழுத்தப்பட வேண்டும். அந்த கையொப்பம் பெறுவதில் சில மாவட்டங்களில் வழங்குவதாகவும், சில மாவட்டங்களில் வழங்கப்படவில்லை அப்படின்ற மாதிரியும், அந்த பணிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அது சார்ந்த தகவலை அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.